ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ரெகுலர் பிளான். மியூச்சுவல் ஃபண்டில் டைரக்ட் பிளான் தான் பார்த்தோம். டைரக்ட் பிளான்னா என்னென்னா, நம்ம யார் துணையும் இல்லாமல் நாமளாக ஒரு ஃபண்டில் முதலீடு பண்ணோம்னா அது டைரக்ட் பிளான். இதுவே ரெகுலர் பிளான்னா ஒரு ஏஜெண்ட்டோ ஒரு புரோக்கர் மூலமாக முதலீடு பண்ணுறது ரெகுலர் பிளான். வாங்க அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ரெகுலர் பிளான் என்பது முதலீட்டு முகவர் மியூச்சுவல் ஃபண்ட் ஏஜெண்ட் அல்லது நிதி ஆலோசகர் ஃபினான்சியல் அட்வைசர் மூலம் நாம் முதலீடு செய்வது. நிர்வாக செலவுகளுடன் நமக்கான முதலீட்டை மேற்கொள்ளும் முகவர்களுக்கும் நம் முதலீட்டிலிருந்து ஒரு சிறு சதவீதம் கட்டணமாக போய்விடும். ரெகுலர் ஆப்ஷனில் நமது தேவை நோக்கத்திற்கேற்ற ஃபண்டுகளில் முகவர்கள் தேர்ந்தெடுத்து தொடர்ந்து கண்காணிப்பார்கள். ஆனால் ஃபண்டு செயல்பாடு எப்படி இருந்தாலும் முகவர் கட்டணம் சரியாக அவர்களுக்கு சென்றுவிடும். முகவர் தெளிவாக ஆளாக இல்லாமல் போனால் தனது லாபத்திற்காக நம்மை மோசமான ஃபண்டில் சிக்க வைத்தாலும் நஷ்டம் அவருக்கில்லை, நமக்கு தான். ரெகுலர் பிளான்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஏஜென்ட் இல்லாட்டி ஃபினான்ஷியல் அட்வைசர். இப்போ யூடியூப்பை ஓப்பன் பண்ணாலே மியூச்சுவல் ஃபண்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறவங்க யாருன்னா மியூச்சுவல் ஃபண்டு ஏஜென்ட் அட்வைசர் தான். நீங்கள் அவங்கள்ட்ட போய் கேட்குறீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஒரு ஃபண்டில் சேர்த்து விட்ருவாங்க. அவங்க எப்படி சேர்த்துடுவாங்கன்னா, உங்கள் எதுக்காண்டி நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டு வாரீங்க, உங்களுடைய கோல் என்ன, ஷார்ட் டேர்மாக லாங் டேர்மான்னு பார்த்து ரிஸ்க்கெல்லாம் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு சேர்த்துடுவாங்க. அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து வெளியே வரும்போது ஒரு 1 கோடி ரூபா உங்களுக்கு வருதுன்னா 1 lakh நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும், 1%. அப்படி நீங்கள் பே பண்ணும்போது அந்த 1 lakh டேக்ஸ் இல்லாமல் இவருக்கும் நீங்கள் சம் அமௌண்ட் கொடுக்கணும். அது இதில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் லாபம் வந்தாலும் வல்லாட்டியும் நீங்கள் வெளியில் வரும்போது இவருக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்கணும். இல்லை இன்னொரு ப்ளஸ்னால் அவர் உங்களுடைய நோக்கம் என்னம்னு பார்த்து ஃபண்டை கரெக்டாக முதலீடு பண்ணுவார். அதோடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு சரியில்லாட்டி உங்கள்கிட்ட கேட்டுட்டு வேறு ஃபண்டில் அந்த அமௌண்ட்டை எடுத்து முதலீடு பண்ணுவாங்க. அது நல்ல முகவர்கள், நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய நல்ல முகவர்கள். இதுவே சரியான முகவர்கள் யாரும் இல்லை, அவர் தனக்கு யார் எப்படி போனால் என்ன நமக்கு வருமானம் வரும்னு நினைக்கிறவங்களா இருந்தால் அவருக்கு நஷ்டம் கிடையாது, அது உங்களுக்கு தான் நஷ்டம். இதுதான் மியூச்சுவல் ஃபண்டில் ரெகுலர் பிளான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.